எல்லா மக்களுக்கும், யூடியூப் போடுற மக்களுக்கும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் துணி கொண்டு போயிருந்த ஒரு பக்கம், அங்கே புருஷ மண்டலுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. அது நின்று நான் பார்த்தேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, புருஷன் சாப்பாட்டுக்கே காசு தர்றதில்ல, வீட்டுக்கு வரதில்லையாம்மா. அந்த அம்மா ஒரே அழுகை பிரச்சனை. இன்னொரு பொம்பளோட பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பொம்பளை அப்படி கத்தி கதறி அழுகுது. அதெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையில் சொல்லுங்கள்? நம்மளுக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்குது, நம்ம நிம்மதியாக பார்க்குறது. வயசான காலத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? அடுத்தவங்களோட பேசுகிறது, பழகிறது, ஒருத்தர் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறத வரதெல்லாம் தேவையா? சொல்லுங்கள். இன்றைக்கி அவருடைய புருஷன் அந்த மாதிரி பண்ணின மாதிரி அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட லைஃப் என்ன ஆகுறது? சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த அம்மா புருஷன் வந்தாலும் சரி வரட்டும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்குவோம், பத்திரமா பார்ப்போம். அதுன்னு நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டு கட்டட வேலைக்கு போய் அந்த அம்மா வீட்டு வேலைக்கு போய் அந்த அம்மா 2 குழந்தைங்களை அப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யோசிச்சு பாருங்கள். ஆம்பளைங்க செய்கிற தப்பு நாம் பொம்பளைங்க செஞ்சோன்னா நம்ம குழந்தையுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம புருஷமார ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க சந்தோஷத்தோடு போயிட்டாங்கன்னு நாம் நினைக்கிறோம். அந்த தப்பை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க என்ன ஆகிற? நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம லைஃப்பு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், நினச்ச வாழ்க்கை வாழலாம். குழந்தைங்களோட லைஃப் நினச்சி பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு யார் ஆறுதல்? தாய் ஒன்று தான். எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும், கோடிக்கணக்கான சொந்த பந்தம் இருந்தாலும், பெற்ற தாய் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. எவ்வளோ பெரிய கூட்டம் 10 லட்சம் பேர் நடுவில் வந்து நின்னாலும் பெற்ற தாய் எதிரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்காது பெற்ற பிள்ளைகளுக்கு. தயவு செய்து யாராக இருந்தாலும் ஆண்கள் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக பெண்கள் தப்பு பண்ணிடாதீங்க. நான் நல்லதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பெற்றவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல், பலம் எல்லாமே. சொத்து சுகம் பணம் காசெல்லாம் அப்புறம், அது பெருசு இல்லை. பெற்ற தாய் தான் பெருசு. பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்ற தாய் தான் பெருசு. அதனால் ஆண்களை தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் உண்டானது, அதாவது பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டாந்து நல்லது சொல்லி கொடுத்து அன்பாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கங்க. புரியுதுங்களா? ஆண்களை செய்கிற தப்பை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்காகவும் நம்ம பயப்படலை, நம்ம யாருக்காக வாழலை, நம்ம வாழ்க்கை நம்ம நல்லா வாழணும். அடுத்தவங்களுக்காக நம்ம என்றைக்குமே வாழணும்னு அவசியம் இல்லை, வாழவும் கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ போகிறதில்ல. அடுத்தவங்க பேசுகிறாங்க பார்க்குறாங்க இருக்காங்கன்னு தேவையே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆண்டவனுக்கு பயந்து நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக நம்ம வளர்த்தணும், ஒரு இடத்துங்கிட்ட கட்டி கொடுக்கணும், அவங்களோட லைஃப் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. எல்லா தாய்ங்களுக்கும் அதுதான். சரிங்களா? நீங்களும் அப்படி இருக்கீங்க நம்புகிறேன். தவறாக இருந்தால் அல்லா தாலுக்காவை மன்னிச்சுக்கோங்க. குழந்தைங்களை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. புருஷன் தப்பு பண்ணால் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டாங்க. அப்படியே தருதலையே விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா?